ஓகே, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இன்னைக்கு நமக்கு வந்து மீனாட்சி மேம் தான் சொல்லி கொடுக்க போறாங்க. என்ன சொல்லி கொடுக்க போறாங்கன்னா, கீ செயின். இது வரைக்கும் நம்ம ஸ்வெட்டர்ல பார்த்திருப்போம், இல்லைன்னா எல்லாரும் கிளாத்ல தான் செய்வோம். இவங்க வந்து கீ செயினா எப்படி செய்யறதுன்னு நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. இவங்களுக்கு வந்து 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவங்க வந்து ஆன்லைன்ல வந்து எல்லாருக்கும் சொல்லியும் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு. அப்புறம் வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு கவர் மாதிரி, ஆமா, எல்லாத்துக்குமே அது மாதிரி கவர் மாதிரி எல்லாம் போட்டுட்டு நிறைய டிஃப்ரெண்டாவும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த செக்ஷன்ல வந்துட்டு நமக்கு கீ செயின் சொல்லி கொடுக்க போறாங்க. எப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கத்துக்கலாம். ஓகேங்களா? பின் போடுறீங்களே, பின் வந்தாதானே பெருசா அதோ தெரியும். பண்ணிடுறேன் மேம். சரி மேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஓகே மேம். இல்ல உங்க எல்லாருக்குமே க்ரோஷெட் தெரிஞ்சிருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு சின்ன சாம்பிள் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்ல ஒரு கீ செயின் எப்படி பண்ணலாம்னு நான் சொல்லி தரேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தி சொல்லுங்க மேம். உங்க ஃபேஸ் காட்டுங்க. உங்களை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க. என் பேரு மீனாட்சி மேம். நான் கும்பகோணத்துல இருக்கேன். நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட், நான் 13 இயர்ஸ் இருக்கும்போது இந்த ஸ்டிச்சஸ் க்ரோஷெட் கத்துக்கிட்டேன். இப்ப வந்து இதை பிசினஸா பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு பேச்சஸா வந்து கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் மேம். நமஸ்காரம், நைஸ் டு மீட் யூ. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். நான் வந்து வள்ளி கிருஷ்ணமூர்த்தி. எனக்கு வந்து பேசிக் கூட தெரியாது, அதனால நீங்க சொல்லி கொடுக்கத்தே அதோட நிறைய பேர் எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க. நான் இனிமே அந்த மேடம் எல்லாமும் கான்டாக்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஜெயலட்சுமி மேடம் சொல்லுங்க. உங்க அப்பப்பா ஏதாவது டவுட் உங்களை கேக்குறேன். எனக்கு ரொம்ப இதுல இன்ட்ரெஸ்ட், ஆனா நான் கத்துக்கல இத்தனை நாளா. ஓகே மேம், இன்னைக்கு நம்ம வந்து மீனாட்சி மேம் கிட்ட ஒரு கத்துக்கலாம் எல்லாருமே. சொல்லுங்க மேடம். ஓகே மேம். இல்ல மேபி எல்லாருக்கும் இந்த நானும் பார்த்து நீங்க பேசும்போது எல்லாருமே எக்ஸ்பர்ட்டா தான் இருக்கீங்க. நான் ஜஸ்ட் இந்த 15 மினிட்ஸ்ல என்ன சொல்லி கொடுக்க முடியுமோ அது மட்டும் நான் வந்து சொல்லி தரேன். ஓகே ஓகே. கீ செயின் யாருக்குன்னா பண்ண தெரியும்ல? அது மாதிரி யாருன்னா ட்ரை பண்ணிருக்கீங்களா? செல்வி மேம் உங்களுக்கு தெரியும்லா? பண்ணாத, முதல்ல ஒண்ணு சின்னதா தான் சொல்லி தர போறா. பண்ண தெரிஞ்சா எல்லாம் பண்ணலாங்க. சொல்றா பாரு. இதுக்கு வந்து ஒரு மேஜிக் சர்க்கிள் போட போறேன். ஓகே மேம். இந்த மாதிரி 2 விரல் இப்படி புடிச்சிட்டு இப்படி எக்ஸ் மாதிரி வச்சு இப்படி திருப்பி கொண்டு வரணும். கொண்டு வந்தா 2 லூப் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் லூப்ல இருந்து இன்சர்ட் பண்ணி செகண்ட் லூப் அப்படி எடுத்து செயின் போட்டு செக்யூர் பண்றேன். ஒரு செயின் போட்டு. புரியல. இப்போ அதுக்கப்புறம் 2 செயின் போடுறேன். ஓகே மேம். ஓ, அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும், லூப் மாதிரி போட்டுட்டே இருக்கணும்ல. இப்போ ட்ரிபிள் க்ரோஷே போடுறேன். ட்ரிபிள் க்ரோஷே 3 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். ட்ரிபிள் க்ரோஷேனா 3 தடவை சுத்திக்கணும். 2 தடவை சுத்தி 3 தடவை யான் ஓவர் பண்ணி இழுக்கணும். யான்ல இழுக்கணும். 2 தடவை யான் ஓவர் பண்ணி இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். இதுதான் ட்ரிபிள். இது வந்து 3 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும். ஓகே மேம். இப்ப பேசிக்கே இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்ல இந்த இல்ல டீச்சிங் போது மாறும். இது வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் இது ஸ்டார்ட் போட முடியும். ஸ்டிச்சஸ் வந்து க்ரோஷெட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், 10 நிமிஷத்துல கத்துக்க முடியாது. பேசிக் ஸ்டிச்சஸ்க்கு நிறைய ஸ்டிச்சஸ் இருக்கு. அது ஃபுல்லா கத்துக்கிட்டாதான் இவங்க சொல்றது ட்ரிபிள் எல்லாம் ஈஸியா போட முடியும். ஓகே மேம். எனக்கு புரியவே இல்லப்பா. அது புரியாது. புரியல மேடம். இல்ல ஸ்டிச்சஸ் தெரியாம இது போட முடியாது. பேசிக்கே தெரியல. பேசிக் தெரியணுமா மேம்? பேசிக் தெரிஞ்சா அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் கரெக்டா வரும்னு சொல்றாங்க. பேசிக் தெரிஞ்சாதான் அது வந்து போட முடியும். நீங்க க்ரோஷெட் எந்த ப்ராஜெக்ட்டுமே பேசிக் தெரியாம போட முடியாது மேம். எக்ஸ்பர்ட்ஸ் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்டயே கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருக்கேன் மேம். இப்ப அடுத்து 3 டபுள் க்ரோஷே போடுறேன்.
ஓகே மேம். கத்துக்கிட்டா ஃபாஸ்டா வந்துரும்ல மேம்? வந்துரும் மேம். 3 டபுள் குரோஷே 3 ட்ரிபிள் குரோஷே 3 டபுள் குரோஷே போட்டிருக்கேன், ஒரு செயின் போட்டிருக்கேன், திரும்ப ஒரு ட்ரிபிள் குரோஷே போடுறேன் மேம். ஓகே மேம். ஒரு செயின் போட்டுக்கிறேன். இது வந்து ஒன் சைடு, அதாவது இந்த ஹார்ட் ஷேப்போட ஒன் சைடு முடிச்சிருக்கேன். இப்ப அதே மாதிரி இத வந்து இந்த பக்கம் ரிவர்ஸ் போடணும். இப்படி போட்டீங்கன்னா அது ஹார்ட் ஷேப் வந்துடும். ஓகே ஓகே. இந்த டெய்ல சின்னதா பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த மேஜிக் சர்க்கிள் வந்து சின்னதாகும். இந்த மாதிரி இந்த சர்க்கிள் சின்னதாகும். இப்போ இந்த 3 டபுள் குரோஷேவை இந்த பக்கம் அதே மாதிரி 3 டபுள் குரோஷே போடுறேன். ஓகே மேம். இது போட்டுட்டு பேக் சைடும் ஒன்னு இதே மாதிரி போடணும்ல மேம்? அதாவது இந்த பக்கம் போடுற மாதிரி இந்த பக்கம் போடுறேன் மேம். ஓகே. இது அந்த ப்ராஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது ஈஸியா போட்டுடலாம். அது ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு. ஆமா. இப்ப அதே மாதிரி இந்த 3 ட்ரிபிள் குரோஷேவை இந்த பக்கம் போடுறேன் மேம் திரும்ப. இப்ப 2 செயின் போட்டு ஆரம்பிச்சனால 2 செயின் போட்டு எண்ட் பண்றேன். ஓகே. போட்டுட்டு இதே மேஜிக் சர்க்கிள்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்றேன். அந்த பேசிக் நாட் போடுறது அது தெரிஞ்சிடுச்சுன்னா அடுத்தடுத்து அந்த லூப் போட்டு நம்ம போடலாம். பண்ணிடலாம். ஓகே. ஆமா. How to do first knot? வள்ளி மேடம், நீங்க வந்து செயின்லேருந்து ஆரம்பிச்சீங்கன்னா தான் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். செயின், சிங்கிள் செயின், டபுள் செயின் அதெல்லாம் கத்துக்கும் போது இது வர்றது ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பூ கட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு லூப் போட்டுட்டு அப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் இந்த மேஜிக் ஸ்டிச் வரலன்னா. வள்ளி மேடம், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். வள்ளி ரொம்ப மேடம், அழகா இருக்கு. பூ கட்ட தெரியும் இல்லைங்களா வள்ளி மேடம்? ஓ, அவங்க மியூட்ல இருக்காங்க போல இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த உள்ளன் நூல் இது வந்து திக் நூல்ல போட்டிருக்கேன். சின்ன தின் நூல்ல அதே ஹார்ட் ஷேப் போட்டு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி பண்ணிருக்கேன். ஓகே மேம். இப்போ நீங்க அது போட்டுட்டீங்கல்ல, அதுக்குள்ள புரியல மேம். மீனாட்சி மேம் கொஞ்சம் வீடியோ கிளியரா தெரியல. ஒன்னும் பண்ணல மேம், நான் ஒண்ணுமே செய்யல. ஓகே. நைஸ், கியூட்டா இருக்கு. இல்ல அதே மாதிரி இது தின் யான்ல பண்ண இது ஒரு பிரேஸ்லெட் மாதிரி பண்ணலாம் மேம். ஓகே. அதேதான், அதே பேட்டர்ன் தான். இது வந்து திக்கான யான்ல பண்ணிக்க, தின் காட்டன் யான்ல பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த இயரிங்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி. இயரிங்ஸா? ஓ நைஸ் மேம், நல்லா இருக்கு. சன்ஃப்ளவர் பேட்டர்ன். ஓ கியூட் மேம், நல்லா இருக்கு. கம்பல் பண்ணலாம், பிரேஸ்லெட் பண்ணலாம் மேம் நிறைய பண்ணலாம். அவங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே. பேக்